அடுத்த முட்டுக்காட்டில் கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசு சேவைகளை எளிதாக்கும் வகையில் எளிகை ஆளுமை திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். பாமகவிற்கு அன்புமணி களங்கம் ஏற்படுத்திவிட்டதாக ராமதாஸ் சரமாரி குற்றச்சாட்டு. இருவருக்கும் இடையே சுமூக தீர்வு ஏற்படும் என கூறப்பட்டு வந்த நிலையில் மோதல் முற்றியது. அன்புமணி தலைமை பண்பு இல்லாதவர் என பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆவேசம். அழகான கட்சியை உடைத்துவிட்டதாகவும் சரமாரி குற்றச்சாட்டு. அன்புமணியை 35 வயதில் மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டதாக ராமதாஸ் ஆதங்கம். முகுந்தனுக்கு பதவி கொடுத்த விவகாரத்தில் பெற்ற தாயையே அன்புமணி தாக்க முயன்றதாக பகிரங்க குற்றச்சாட்டு. மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் 3 இடங்கள் கிடைத்திருக்கும். பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என அன்புமணியும் சௌமியாவும் அழுத்தம் தந்ததாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. பாமக செயல் தலைவராக செயல்படுவேன் என அன்புமணி பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். அதுவே பிரச்சினைக்கும் தீர்வாகும் என செய்தியாளர்கள் சந்திப்பில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. பாமக இளைஞரணி சங்க தலைவர் பொறுப்பை ராஜினாமா செய்தார் முகுந்தன். சொந்த காரணங்களுக்காக பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. அன்புமணியை அமைச்சராக்கியது தவறு என ராமதாஸ் தாமதமாக உணர்ந்திருப்பதாக பிரேமலதா கருத்து. குடும்ப பிரச்சனையை பொதுவெளிக்கு கொண்டு வந்ததே தவறு என்றும் பேட்டி. இல்லைங்க, இது அவங்க வீட்டு விவகாரம். முதல்ல இதை வெளியே பேசுறதே முதல்ல தவறு. அவர் இன்னைக்கு எவ்வளோ வயசுல பெரியவர், அவங்க குடும்ப விஷயத்தை இன்னைக்கு பொதுவெளிக்கு கொண்டு வந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் தவறுங்க. இது ஓகே, வந்துட்டாங்க. இப்பதான் சொல்றாரு அவரு அமைச்சராக்கினது தவறுன்னு. இப்போ ரொம்ப காலதாமதமா உணர்ந்திருக்கிறாரோ அப்படின்றத எனக்கு கேட்க தோணுதுங்க. அதனால இது அவங்க கட்சி விவகாரம், அவங்க குடும்ப விவகாரம். அதை அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும். அதை பற்றி கருத்து கூற எனக்கு எதுவும் இல்லை. தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் வழங்குவது அதிமுகவின் கடமை என பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கைக்கு உரியவர் என்றும் கருத்து. ஒரே ஒரு விஷயம் தாங்க, கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அது ஒண்ணுதான் நான் சொல்வேன். ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவே 5 எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டதுதான். எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்றேன். கலைஞர் மீது அளவற்ற அன்பையும் மரியாதையும் கொண்டிருந்தவர் ராஜேஷ் என முதலமைச்சர் இரங்கல். ராஜேஷின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல். புதுச்சேரி பொதுக்குழுவில் அன்புமணி செய்த செயல் ஏற்க முடியாது. தான் செய்த செயலை மறைத்து கட்சியினரிடமும் மக்களிடமும் அனுதாபம் பெற அன்புமணி முயற்சிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. அன்புமணியை மத்திய கேபினெட் அமைச்சராக்கி நான் தவறு செய்துவிட்டதாக ராமதாஸ் ஆதங்கம். பாமக என்னும் அழகான கட்சியை கண்ணாடி போல் ஒரே நாளில் அன்புமணி நொறுக்கிவிட்டார் என்றும் பேட்டி. தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் தருவது அதிமுகவின் கடமை. பொறுத்தவர்கள் பூமி ஆழ்வார்கள். நாங்கள் பதற்றமின்றி தெளிவாக உள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. மதுரை மாநகராட்சி மேயரின் கணவரும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் ஆதரவாளர் பொன் வசந்த் திமுகவில் இருந்து தற்காலிகமாக நீக்கம். கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி நடவடிக்கை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதாக வானிலை மையம் அறிவிப்பு. மேற்கு வங்கம் மற்றும் பங்களாதேஷ் இடையே கரையை கடக்கும் என கணிப்பு.
வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். சென்னை, கடலூர், நாகை உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கையும், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றவும் வலியுறுத்தல். மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடரும் கனமழை. கோவையின் குடிநீர் ஆதாரமான சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடிகள் உயர்வு. சென்னை தண்டையார்பேட்டையில் நண்பரின் திருமணத்தில் மதுபோதையில் நடனமாடிய இளைஞர் உயிரிழப்பு. வரவேற்பு நிகழ்ச்சியில் நடனமாடிக் கொண்டிருந்த போது மயங்கி விழுந்த அதிர்ச்சி காட்சிகள். அமெரிக்க அதிபர் டிரம்பின் நிர்வாகத்தில் இருந்து விலகினார் தொழிலதிபர் எலான் மஸ்க். புதிய வரி மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் அறிவிப்பு. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு பொருட்களுக்கு வரியை அதிகரிக்கும் டிரம்பின் முடிவுக்கு அமெரிக்க நீதிமன்றம் தடை. அதிகார வரம்பை மீறி அதிபர் நடந்து கொள்வதாக நீதிபதி கண்டிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.